இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லீமா தான் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் பைபிள்ல இருக்குங்க. அதுல மனிதனின் கரங்கள், இந்த சுவிசேஷக்காரங்கள் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீடர்களான்னு கேட்டா இல்ல, பவுலின் சீடர்கள் தான். பவுல் அடியார் இயேசு கிறிஸ்துக்கு வந்த, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கிறிஸ்துவத்தை நிர்மாணம் செய்த, கிறிஸ்துவத்தை உருவாக்கியிருக்கு பெரும் பொறுப்பு இந்த பவுல் அடியார் தான் இருக்கு. இந்த பவுல் அடியர்களின் சீடர்கள் சொல்லப்படுறவன் தான் இப்ப உள்ள எல்லா சுவிசேஷக்காரங்களும். அவங்கள்ட்ட நம்ம கையில மடியில போட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தும் அதை கடவுளின் வார்த்தைகள் பைபிள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் ஏராளம் இடங்கள்ல பைபிள்ல ராஜ்யங்களின் சுவிசேஷங்களை இயேசுநாதர் பிரசங்கித்தார்ல. அது எங்க? ராஜ்யங்களின் சுவிசேஷம் தான் கடவுள் கடவுளின் தூதராகத்தான் ஜீசஸ் கிறிஸ்ட் இருந்தாங்கன்றது நம்ம தெரியுங்க. அது போக இந்த பர்னபாவின் சுவிசேஷங்கள், கிறிஸ்துவ உலகம் நீக்கிய இயேசுநாதரின் நேரடி சீடரான பர்னபான்னு ஒருத்தவர் இருந்தார். அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பர்னபாவின் சுவிசேஷங்கள் எங்க? இவங்க இயேசுநாதர் இறைவனின் மகன் அல்ல, இயேசுநாதர் தேவனும் அல்ல, பரிசுத்த ஆவியும் அவர் இல்லை என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய பர்னபாவின் சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்து அவர்கள் இறைவனின் தூதராகத்தான் இருந்தாரு என்று இருக்குதுங்க. அந்த சுவிசேஷங்கள் திட்டமிட்டு இந்த கிறிஸ்துவ உலகம் நீக்கி இருக்குல்ல, அந்த நீக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இறைவனின் தூதரத்தான் வாழ்ந்தாரு, ஒரு முஸ்லீமா தான் வாழ்ந்தாரு நம்ம தெளிவா விளங்க முடியுங்க.